தனம் தானியம் உறவுகளுக்கு அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம சேனல்ல நிறைய பேருக்கு உடல் உஷ்ணத்தின் காரணமாக இந்த பைல்ஸ் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருக்கும். மூலம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதாவது மலம் கழிக்கக்கூடிய இடத்துல மலத்தை கழிக்க முடியாத அளவுக்கு அந்த மூலம், அந்த கட்டி அப்படிங்கிறது நமக்கு பெரிய ஒரு வலியையும் வேதனையையும் உண்டாக்கக்கூடியது. சில பேருக்கு அதுலேருந்து ரத்தம் கூட வரும். சில பேரால் உட்கார முடியாது, நிற்க முடியாது, நடக்க முடியாது, வலி வேதனை பயங்கரமாக துடிப்பாங்க. இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஒரு விஷயத்த பண்ணுங்கள். இதை தொடர்ந்து 48 நாளைக்கு பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு அந்த மூலம் அப்படின்றது வந்து ஒரு ரிலீஃப் அப்படின்றது கிடைக்கும். உங்களுக்கு மருத்துவரினுடைய ஆலோசனையும் உங்களுக்கு தேவை, மருத்துவரினுடைய மருந்து மாத்திரைகள் இதெல்லாமும் உங்களுக்கு தேவை. நான் சொல்லக்கூடிய இந்த குறிப்பு வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு அந்த வலியிலேருந்து நீங்கள் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கலாம். அதற்காக தான் உங்களுக்கு இந்த ஒரு குறிப்பை நான் சொல்கிறேன். அதாவது இந்த வேப்பம் பழம் எல்லாம் பழுத்து கீழே விழுந்தது இல்லையா, இந்த வேப்பம் பழத்தை சேகரித்து நல்லா சுத்தப்படுத்திட்டு அந்த கொட்டைகளை மட்டும் நல்லா பிதுக்கி எடுத்து, அந்த வேப்பம் பழத்தை வந்து தனியாக எடுத்து அந்த கொட்டைகளை நல்லா அலசிட்டு நல்ல ஒரு வெள்ளை புது துணியில் சுத்தமான இடத்துல நல்லா ஆற வச்சுடுங்க. அந்த வேப்பம் கொட்டைகள் வந்து நல்லா கலகலன்னு ஆறணும், அந்த அளவுக்கு ஆற வச்சுடுங்க. ஆறிட்ட பிறகு முடிஞ்ச வெயில் இருக்குன்னா வெயிலையும் ஆற வைக்கலாம், உலர்த்திட்டு அந்த வேப்பம் கொட்டையிலேருந்து தட்டி எடுத்திங்கன்னா உள்ளே வந்து ஒரு பருப்பு இருக்கும். அந்த பருப்பை எடுத்து நல்லா பொடி பண்ணி வச்சுக்கோங்க. அந்த பொடியை ஒரு கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. அதே அளவுக்கு நல்லா நாட்டு சர்க்கரை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. சுத்தமான நாட்டு சர்க்கரை வேணும் அப்படின்னா நம்முடைய சிந்திங்கனை.com ஆன்லைன் ஷாப்பில் பதிவேற்றம் பண்ணியிருக்கோம், வாங்கிக்கோங்க. தைரியமாக பயன்படுத்தலாம், சரிங்களா? இந்த வேப்பம் கொட்டையினுடைய பொடி, அதாவது வேப்பம் கொட்டையை உலர்த்தி எடுத்து அந்த பருப்பு அதை பொடி பண்ணி வச்சுருக்கீங்க இல்லையா, அந்த பருப்பு அந்த பொடியை வந்து ஒரு சிட்டிகை எடுத்துக்கோங்க. இந்த நாட்டு சர்க்கரை ஒரு சிட்டிகை எடுத்துக்கோங்க. ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வாயில் போட்டுட்டு தண்ணி குடிச்சிடுங்க. இந்த மாதிரி 3 வேளைகள் தினம்தோறும் செஞ்சுட்டு வரணும், 48 நாட்களுக்கு. இந்த மாதிரி செய்யும்போது நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவால் உங்களுக்கு உஷ்ணம் ஏற்படாது. நீங்கள் வெளியில் அலையிறீங்க அப்படின்னாலும் உஷ்ணம் ஏற்படாது. நீங்கள் வண்டியில் பயணம் பண்ணுறீங்க, வண்டி ஓட்டுறீங்க அப்படின்னாலும் அதனாலையும் உங்களுக்கு உஷ்ணம் ஏற்படாது. இந்த உஷ்ணம் ஏற்படாத போது உங்களுக்கு மூலத்தினால் வரக்கூடிய பிரச்சனைகளும் உங்களுக்கு வராது. மூலமும் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும். உள்மூலம், வெளிமூலம் இதெல்லாம் சொல்லுவோம் இல்லையா, இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா இந்த ஒரு வீட்டு குறிப்பை பிரயோகப்படுத்தி பாருங்கள். மருத்துவரினுடைய ஆலோசனையும் கேட்டுக்கங்க, சரிங்களா? இந்த தகவல் பயனுள்ள தகவலாக இருக்குன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. சொல்ல மறந்துட்டேன், இந்த நாட்டு சக்கரை நம்முடைய சிந்திங்கனை.com ஆன்லைன் ஷாப்பில் பதிவேற்றம் பண்ணியிருக்கேன், லிங்க் தரேன், வேணும்னா வாங்கிக்கிங்க. மீண்டும் வேறொரு பதிவோடு சந்திக்கும் போது வணக்கம்.